ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிபி நான் கோவக்காயில் தான் செய்ய போகிறேன். கோவக்காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கோவக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் சோம்பு பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக சேர்க்கணும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். மீதியை நம்ம குக் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் இதை தனியாக. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் வரமிளகாய் இதில் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு முறை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்புக்கு நம்ம துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இது கூட நான் ஒரு 1/4 கப்புக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் லைட்டாக போனால் போதும், அந்தளவுக்கு வதக்குனா போதும். இப்போது எனக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு 30 சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கணும். நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவையும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேன்லேயே நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கின எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே ஒரு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதோட இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த கோவக்காயும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயில் ஒரு முறை வதங்கணும். அதுக்காக தான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விடுங்க. இப்போ எனக்கு இந்த கோவக்காலாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்து ஒரு முறை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோங்கிறதுனால ரொம்ப நேரமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ எதுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கோவக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட கறி குழம்பு டேஸ்ட்டில் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க போதும். நம்ம ஆல்ரெடி கோவக்காவை வதக்குனதுனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கோவக்காய் வெந்து வந்துருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மட்டன் இல்லை சிக்கன் கிரேவி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.